Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாலை விபத்தில் 13 வயது சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. மல்லங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரசன்னா என்ற சிறுவன் தனது உறவினரான பிரகாசம் என்பவருடன் டிராக்டரில் சென்றபோது பாலன் வட்டம் என்ற பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சிறுவன் பிரசன்னா டிராக்டருக்கு அடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தான். இதையடுத்து உறவினர்கள் போலீசுக்கு தகவல் கூறாமல் சிறுவனின் சடலத்தை உடனடியாக வீட்டிற்கு எடுத்துச் சென்ற நிலையில் தகவல் அறிந்த போலீசார் சிறுவனின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே நெல் அறுவடை இயந்திரம் ஏற்றிய கனரக வாகனம் சாலையோர பள்ளத்தில் சிக்கி பதற்றத்தை ஏற்படுத்தியது. பொன்னங்கோவில் கிராம சிதம்பரம் சேத்தியாத்தோப்பு சாலையோரங்களில் பள்ளங்கள் தோண்டப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை மூலம் சாதாரணமாக மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நெல் அறுவடை இயந்திரம் ஏற்றிய கனரக வாகனம் ஒன்று மூடியிருந்த பள்ளத்தில் சிக்கி ஆபத்தான முறையில் ஒரு பக்கம் சாய்ந்து நின்றது. நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையோர பள்ளங்களை வலுவாக மூடாமல் விட்டதே இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகேயுள்ள உபரி நீர் கால்வாயை தூர்வார கோரி கோரிக்கை எழுந்துள்ளது. வீரபோகம் பகுதியை சுற்றிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து வெளியேறும் தண்ணீர் ஏரியில் உள்ள உபரிநீர் கால்வாய் வழியாக கடலுக்கு செல்கிறது. இந்த உபரிநீர் கால்வாய் மூலம் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறும் நிலையில் தற்போது உபரிநீர் கால்வாய் தூர்வாராமல் தண்ணீர் தேங்கி விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஸ்டாலின் அரசின் துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த உபரிநீர் கால்வாயை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேத்தியாத்தோப்பு அருகே சென்னிநத்தம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஒரு மின்கம்பத்திலிருந்து மற்றொரு கம்பத்திற்கு செல்லும் மின்கம்பிகள் ஆபத்தான நிலையில் தாழ்வாக செல்கிறது. இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சென்று வருகின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் அருகே மர்ம காய்ச்சலால் 4ஆம் வகுப்பு மாணவர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவூர் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த மைத்தீஸ்வரன் என்ற 9 வயது சிறுவன் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். இந்நிலையில் அவர் எந்த நோயால் குழந்தை பாதிப்புக்கு உள்ளானார் உட்பட எந்த தகவலும் மருத்துவமனை நிர்வாகம் அளிக்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டினர். திறனற்ற திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை செயல்படாத நிலையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குழந்தைக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது, என்ன விஷயம், இதை உள்ள எதனா நுரையீரல் கெட்டு போச்சா, ஆற்று கெட்டு போச்சா, என்ன செய்யலாம் பார்க்க போனவங்களையும் விடலை. அப்போ நாங்க வெளியே ஆளுங்க யாருன்னா போனா விடல. ஆனா பெத்த தாய் போறவங்க விடலைன்னா அப்ப அது என்ன ஹாஸ்பிட்டல்?